நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து பாட வருவது பத்மநாபன். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி ஏழு ஸ்வரம் தான் பாடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் சைஸ்ல தான் எஸ்பிபி, வாய்ஸ்ல இல்ல. ஏழு ஸ்வரம் தான் பாடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. சூப்பர் 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 அடே பங்களா. அடுத்த பாடலை பாட வருவது விஷ்ணுவர்தன். அமைதி 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 அமைதி. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ். நம்மளுக்கு இந்த லவ் சாங்லாம் பாட வராது, ரொமான்டிக்காவும் பாட வராது. ஸோ அதனால நான் இன்னைக்கு லோக்கலா இறங்கி குத்தலான்னு இருக்கேன். டான்ஸ்லாம் ஆடுவேன், யாரும் பயந்துடாதீங்க. உங்களால் முடிஞ்சா கூட சேர்ந்து ஆடுங்க, ஓகே? என் வீட்டுல நான் இருந்தேன்னு எதிர் வீட்டுல அவ இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சு பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. நான் லவ்வால பல பல்பு வாங்கின பையன், அதனால என் லைஃப் ஒளி வீசுதே. அவ பின்னால நான் கூட போனேன்னு லவ்வ சொல்ல, சைனா போன்ல சிக்னல் இல்ல, போச்சே வட போச்சே. அமைதி 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 அமைதி. அடுத்த பாடலை பாட வருவது கும்கி. சாரி கோதை. சொல்லிட்டேனே இவ காதல, சொல்லும் போதே சொகுத்தாளல, இது போலொரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல, இனி வேறொரு வார்த்தையை பேசிடவும் என்ன கூடல, உனதன்பே ஒன்றே போதும், அது கீழே ஏதோ ஏதோ. நல்ல பண்ணு. அடுத்து பாட வருவது சூசன். ஐயோ, நீ எங்கே என் அன்பே, மீண்டும் மீண்டும்
கார்த்திக் அவனை ரொம்ப வெறுப்பேத்துறா. டென்ஷன் ஆகுறேன்னு தெரிஞ்சா இன்னும் வெறுப்பேற்றுவாங்க. கண்டுக்காத. எப்படி கண்டுக்காம இருக்கிறது? நீ வேணா இரு, நான் கிளம்புறேன். இரு ராஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, என்ன ராஜி இது? வேணும்னே அவ உன மனசுல வச்சுக்கிட்டு பாடுறா, அதை நான் கவனிக்காம இருக்கணுமா? அப்படி பார்த்தா நம்ம பாடினது கூட தான் உங்களை வெறுப்பேத்துற மாதிரி இருந்துச்சு. பேசாத கார்த்திக். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. நான் சூசனுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல ராஜி. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்ம பாடுறது கூட அப்படிதானே தெரிஞ்சிருக்கோம். நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், பாட்டு பாடுறோம். அதை பார்த்து இவதுக்கு வயிறு எறியணும்? அவளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம லவ் பண்றோம்னு. அப்புறம் எதுக்கு அடுத்த வாழை பார்த்துட்டு நீ எங்கே நான் எங்கேன்னு பாடணும்? சிரிக்காத கார்த்திக், எனக்கு கோவமா வருது. 2 பொண்ணுங்க உனக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு ரொம்ப பெருமையோ? நான் அப்படிலாம் சொல்லியே. அப்படியே ரசிக்கிற. சாஃப்ட்வேர் கம்பெனியில் சக்கலத்தி சண்டை, வெல்ல போவது யார்? சக்களத்தி அது இதுன்னு அசிங்கமா பேசாத. நடக்கிறது அப்படிதானே இருக்கு. எல்லாம் உன்னாலதான். ஏம்மா தப்பு தான், திரும்பவும் ஆரம்பிக்காத. இப்போ பிரச்சனை உனக்கும் சூசனுக்கும் நடுவில். ஷீ இஸ் எ லூசர். ஸோ அந்த கடுப்பில் வேற இருக்காங்க. நமக்கு மேலே உள்ளவங்க எப்படியும் நம்மளுக்கு ஆப்படிக்க தான் நினைப்பாங்க. நாம தான் கொஞ்சம் பொறுமையாக போகணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். பங்கு போட்டுக்கு நீ என்ன பால் பண்ணா? அவளுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. இவெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சா, இவ்வளவு பெரிய வேலையில இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியும் நானும் அவங்களும் சேர போறது இல்லைன்னு. அப்ப பேசாம விட்டுட்டு போக வேண்டியதானே? அது என்னமோ அவங்களுக்கு ஒரு ஈகோ. முடிஞ்ச வரைக்கும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. சின்ன குழந்தை மாதிரி உன்னை வெறுப்பேத்தி சந்தோஷப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் தப்பு இல்லைங்கிறியா? தப்பு தான். அதுக்காக என்ன பண்ண சொல்ற? நாம தான் கொஞ்சம் வேலைக்கு போகணும். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை இப்போ மொத்த ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன ஆச்சு? அதனால என்ன ஆச்சா? நீ எங்கே என்னன்னு என்னை பார்த்து அவங்க பாட்டு பாடுறாங்க. நீ கோச்சிக்கிட்டு ஓடுற. நான் உன் பின்னாடியே ஓடி வந்துட்டேன். இது போதாத நம்ம ஆளுங்களுக்கு? 1 1 2ன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. முறைக்கிறத பாரு. என்ன என்ன? என்னால உனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சோ? சிரிக்காத கார்த்திக், பதில் சொல்லு. எனக்கு இன்சல்ட் உனக்கு இன்சல்ட்லாம் இல்லை. நம்ம எல்லாம் ஒரே டீம்ல வேலை செய்கிறோம். நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது நல்லாவா இருக்கு? அதுவும் சாதாரண மேட்டருக்காக. மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க சொல்லு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணல ராஜி. தப்பு பண்ணதெல்லாம் அவங்க தான். பல பிரச்சனையை சண்டை போட்டு சால்வ் பண்ணணும். சில பிரச்சனையை கண்டுக்காம விட்டுறணும். நீ எப்பவுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அவளுக்கு என்ன மனசுல சின்ன தம்பி குஷ்புன்னு நினைப்பா? நல்ல செக்ஸியான வாய்ஸ்ல. என்ன வாய்ஸ்? இல்ல நல்ல கவர்ச்சியான, இல்ல அட்ராக்டிவான வாய்ஸ்னு சொல்லுவாங்க. வாய்ஸா இல்ல ஆளேவா? அவங்களுக்கு என்ன, கருப்பா இருந்தாலும் கடையான முகம். ஓஹோ, கண்ணு கூட செமையா இருக்கும்ல. எனக்கு தெரியும்டா உனக்கு அவ மேல ஒரு இது இருக்குன்னு. இன்ச்சா வர்ணிக்கிற. பிடிச்சிருந்தா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஹேய், பிடிச்சிருக்குன்றது வேற, கட்டிக்கிறது வேற. எனக்கு கூட தான் அனுஷ்காவும் அன்சிகாவும் பிடிக்கும். அவங்களெல்லாம் பிடிக்கும், அவ்வளவுதான். அதுக்காக எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஓஹோ, அப்போ உன் கண்ணுக்கு சூசன் அனுஷ்கா ஹன்சிகா மாதிரி தெரியறாளா? ஹே ராஜி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா உடனே டென்ஷன் ஆகுற. நீ அவளை வர்ணிப்பா, அதை நான் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கணுமா? அவங்க என்னன்னு பேனு பாட்டு பாடுவாங்க, நீ அதுக்கு போய் எதிர்பாட்டு பாடு போ. ராஜி. என்ன? என்ன ராஜி, இன்னுமா நீ என்ன புரிஞ்சுக்கல? உலக அழகியே என் முன்னாடி வந்து நின்னாலும் எனக்கு அது தேவையில்ல. நீ தான் எனக்கு வேணும். எப்போவும் நான் உன்னையே சுற்றி சுற்றி வரனே, அது ஏன்? ஒரு நிமிஷம் கூட என்னால் உன்னை புரிஞ்சிருக்க முடியாது ராஜி. உன்னை விட இந்த உலகத்தில் முக்கியமானது ஏதாவது இருக்குமான்னு எனக்கு தோணல. இதெல்லாம் நல்லா தான் பேசுறேன். உருன்னு முறைக்கிறதும் பக்கத்துல உட்காந்து திரும்பி திரும்பி பார்த்து சிரிக்கிறதும் இது மட்டும்தான் உனக்கு தெரியும். இப்பதான் இப்படி எல்லாம் வசனம் பேச ஆரம்பிச்சிருக்க. இது பிரச்சனை இல்லடி, வாழ்க்கை. என்ன வாடி போடின்னு பேசிட்டு இருக்க? தப்புதான். பெரியவங்களை அப்படி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதான். அடிக்கடி மறந்து போயிட்டு. ராஜி, என்ன? இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. போன சீட்லயே இந்த டயலாக் சொல்லியாச்சு. வேற என்ன? ஒன்றும் இல்லை. நான் போய் ஒர்க் பண்ண போறேன். சரி சரி சரின்னு சொல்லிட்டு நிக்கிற. நான் என்ன உனக்கு என்ன? அதானே பிரச்சனையே. நான் அப்படி போன உடனே நீ பாட்டு பாட ஆரம்பிச்சிருவியே. என்ன பாடுவேன்? நீதானே என் பொன் வசந்தம். எப்படி ராஜி இவ்வளவு கரெக்டா சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போ போ வேலையை பாரு.
தகிட 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 தகிட. டேய் ம்? என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஏன் மச்சான்? பேசாம எஸ்கேப் ஆயிரலாம்டா. எங்க? வாடா கிளம்பி வீட்டுக்கு போலாம். அட பாவி, அவன் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், நீ இன்னும் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்னமோ பெருசா ஆப்பு வாங்க போற மாதிரி தெரியுது. அப்படியா? என்னடா? என்னடா அப்படியாங்கிற? நீதான் பார்த்தல, உனக்கு தெரியல? டேய் எதுக்குடா சிரிக்கிற? அது இல்லடா, நீ எங்கே என்னன்பேன்னு சூசன் பண்ணதெல்லாம் சும்மா படத்துல ஒரு சீனுடா. நெஜத்துல எல்லாம் கோடியில ஒருத்தன் தான் நடக்கும். என்ன நக்கல? இல்ல மச்சான், நியாயமா அவங்க வேற பாட்டு பாடுவாங்க தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன பாட்டு? வெயிட். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக புன்னகை மன்னன் டேய் நீ அடி வாங்க போறடா. பூமணிக்காக இப்ப நீ கூட வரியா இல்லையா? டேய் நிஜமாவ கூப்பிட்டுட்டு இருக்க? ஆமாண்டா. சூசனுக்கும் ராஜுக்கும் பெருசா முட்டிக்கிறதுக்குள்ள நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறேன். சீச்சி, அப்பெல்லாம் எதுவும் ஆவாதுடா. என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா சூசனுக்கு ராஜு இன்னொன்னு தான் தோணும். நான் இல்லைன்னா பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன். ம். அவனை உள்ளுக்குள்ள சிரிக்கிறல்ல? இல்ல மச்சான், நான் வெளியிலயும் சிரிக்கிறேன். என்னடா நீயும் சிரிக்கிற? வேற என்னடா பண்றது? உன்ன மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு ஒழுங்கா வருத்த கூட பண்ண முடியல. மச்சான் ஃபீல் பண்ணாதடா, இதெல்லாம் சப்ப மேட்ரு. இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இதையே தாங்க முடியல, இதுல இன்னொன்னு வேறயா? சரி, ராஜ் என்ன சொல்றாங்க? என்ன சொல்லுவா? சூசனை பேட் வேர்ட்ஸ்ல திட்டி தள்ளுறான். டேய் சிரிக்காதடா, கடுப்பாவுது. சரி, சூசன் என்ன சொல்றாங்க? நான் இன்னும் அவங்க கிட்ட தனியா மாட்டல, அதனால தப்பிச்சேன். மச்சான் அத விட்றா, உன் மனசுல என்ன இருக்கு? இங்க என்ன சொல்லுது? ராஜ்னு சொல்லுதா இல்ல சூசன் சூசன் சொல்லுதா? ஒன்னும் சொல்லடா, நிசப்தமா இருக்கு. அப்ப ராஜ்னு சொல்லலையா? ஏன்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? மச்சான் பயப்படாதடா, எது இருந்தாலும் நின்னு ஃபேஸ் பண்ணணும். இதுல ஃபேஸ் பண்ண என்னடா இருக்கு? சூசன் கிட்ட சொல்லியாச்சு ஆள விடுங்கன்னு. மாட்டேன்னு அடம்பிடிச்சா நான் என்னடா பண்ணுவேன்? புரியுது புரியுது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வலிக்காம, அவங்க எனக்கு பண்ண நன்றியை மறக்காம அதை முடிக்கணும்னு பாக்குறேன். ஆனா அது நடக்காது போல் இருக்கு. சரி அதை விட்டுறா, திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு. சரி, நீ அவங்களுக்கு ஏதோ gift கொடுக்க போறேன்னு சொன்னியே, அது என்னடா? வழக்கமா எதனா சொன்னா மறந்துடுவியே, இப்ப மறக்கலையா? அது எப்படா மறக்க முடியும்? நீ தான் அந்த கிஃப்ட பத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்திருக்கே. என்னடா? ஒண்ணும் இல்ல மச்சான், என்கிட்ட மட்டும் சொல்றா, நான் வேற யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். யாரு நீ? ஆமா மச்சான், என் வாயில இருந்து ஒரு வார்த்தை புடுங்கினதா சரித்திரமே கிடையாது. அது கரெக்ட் தான்டா. சைலண்டா இருக்கிறவங்க கிட்ட தான் வார்த்தையை புடுங்க முடியும். நீ தான் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி வார்த்தையை கக்கிடுவே. அப்போ சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும்டா. என்ன தெரியும்? ஐ நோ. என்னடா யூ நோ? அந்த gift என்னன்னு எனக்கு தெரியும்டா. என்ன தெரியும்டா? அதான் என்ன தெரியும் கேக்குறேன். அதானே? அதேதான் நினைச்சேன் மச்சான், அதுவாதான் இருக்கணும். அதேதான். சரி, நான் அதுதானா செக் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு சொல்லு பாப்போம். போடா பக்கி பயல, மனசுல என்ன பெருசா போட்டு வாங்குறதா நினைப்பா? போடா. டேய் நிஜமாவே அந்த gift என்னன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? அதான் எனக்கு தெரியும் மச்சான், ஆனா நீயும் அதான் சொல்லிட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல? கன்ஃபார்மா அதான். விடா கண்டன் கொடா கண்டனா இருக்கானே, அதான். அந்த gift பார்த்தா சூசன் டெரர் ஆவாங்க. கரெக்டா? கரெக்டா சொல்லிட்ட மச்சான். அந்த gift ஒரு சும்மா இந்த சைஸ்ல இருக்குமா? மச்சான் என் தலையை வெடிச்சிடும் போல இருக்குடா, தயவு செய்து சொல்றா. டேய் சரி, நீ என்ன பாட்டுக்கு ஆட போற சொல்லு. அது ஐயோ மச்சான் மறந்துட்டடா. அடுத்தவன் என்ன செய்யறான்னு பாத்துக்கிட்டே இருந்தா இதான் பிரச்சனை. முதல்ல உன்னை பத்தி யோசிடா. அதெல்லாம் நாங்க எங்களை பத்தி யோசிக்க தான் செய்யறோம். சரிடா, குனியாம நீ என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கன்னு சொல்லு. மச்சான் டேய் குனிஞ்சு பார்க்காம நீ என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கன்னு மட்டும் சொல்லு. கருப்பு கலர் பேண்டா, ஒரு மாதிரி பிரவுன். என்னடா வேட்டி கட்டிட்டு வந்திருக்கடா? அந்த லட்சணத்துல இருக்க. ஒழுங்கா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணு. முதல்ல உன் இடுப்புல என்ன இருக்குன்னு யோசி, அப்புறமா அடுத்தவன் என்ன செய்யறான்னு யோசிக்கலாம். அது என்ன கிஃப்டா இருக்கும்? நம்மள லூசு மாதிரி புலம்பு விட்டானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மதனே, சோலோவா இல்ல டூயட்டா? அண்ணே நமக்கு இந்த பாட்டு போட்டிலாம் செட் ஆகாதுண்ணே, ஒன்லி டான்ஸ் மட்டும் தானே. ஏ மதனே, அதான் உங்க டீம்ல ஒரு சின்ன குயில் சித்ரா இருக்காங்களே, அப்படியே அவங்களோட கூடி பாடி மனசுல இருக்கிறத சொல்றதே. அண்ணே
நான் பாடின ஓடிட்டு போகுதுண்ணே. மதனே, கலைன்றது என்ன? டேய் கட்ட என்னடா விளக்கெல்லாம் குடுக்குற? வராண்டால 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அதான் அத நம்ம அள்ளி விடலான்னு. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வாடா. கலைனா என்ன? எக்ஸ்பிரஷன் ஆஃப் த எமோஷன். மனசுல இருக்கிறத பாட்டா பாடுறது, டான்ஸா ஆடுறது. அதுவும் போச்சுன்னா படமா வரைஞ்சு தள்ளுறது. எங்கேயோ போயிட்டடா. இருக்கட்டும். அதனாலதான் சொல்றேன் மதனே, உன் மனசுல இருக்கிறத அடிச்சு விட்டுரு. எத்தனை தமிழ் சினிமா பாத்துருக்கோம், அதுலலாம் லவ் இப்படித்தானே பாட்டா படிப்பாங்க. லவ்வா? யாருக்குண்ணே லவ்? யாருக்கோ. மஞ்சு நீங்க பாடுறீங்களா? ஆமா, நான் பாடாமலா? பாட்டெல்லாம் படிச்சிருக்கீங்களா? கிளாஸுக்குலாம் போய் படிச்சது இல்ல, நான் பாத்ரூம் சிங்கர். ஆமா, நீ பாடுறல? பாடணுமா? என்ன கேள்வி இது? கண்டிப்பா பாடணும். என்ன பாடட்டும்? உன் மாமா மேல இட்டு கட்டி ஒரு பாட்டு பாடு. எந்த மாமா? நேரு மாமா. பச்சை புள்ள மாதிரி கேக்குற? இங்க இருக்கிற மதர் மாமாவை பத்தி பாடு. ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு இது ஓடிட்டு இருக்குல்ல? சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காதல் மட்டும் காதலிப்பவர்களுக்கு முன்னால் சுத்தி இருப்பவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. தெய்வமே, ஆள விட்டுருங்க. சார் எங்க சார் போயிட்டு வரீங்க? பாம்பேல இருந்து சேட்டு ஃபோன் பண்ணி ஒரே அடபடா உனக்கு வேற வேலை இல்ல. போங்க சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டாராம் நம்ம நெட்டு கூட ஆனந்த வைத்தியநாதன். இப்போ நம்ம பாட்டு போட்டி ஆரம்பிக்க போறோம். நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. முதல்ல நீங்க நல்ல பாட்டு கேட்கணுமா இல்ல மோசமான பாட்டு கேட்கணுமா? நல்ல பாட்டு தான் வேணும். நல்ல பாட்டு தான் வேணும். ஓகே ஓகே ஓகே. அப்போ நம்ம புலி தான் வந்து ஃபர்ஸ்ட் பாடணும். வா புலி. போடா செல்லம் போ. வணக்கம் வணக்கம். ரெடி. தக 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 தின 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 தக நக நக தகிட தான 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 திகிட திகிட தகிட தான தாக்ரு தான திகிடி தகட தி 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 தான தான கெத்ரணான தான தான கெத்ரணான தான தான கெத்ரணான அதிதவனீதா அபிநய ராஜா கோகுலபாலா கோட்டி பிரகாஷா விரக நரகஷி ரக்ஷகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவேன் இத்தவனே என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரொம்பத்தா தூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயா மாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயா மாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயா மாயா. உன்னை காணாதே நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாதே நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல். கமதனி சாணித பமகமருகரிச உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லையே. வேட்டையாடுவது வரி புலி, பாட்டு பாடியது எங்கள் புலி. தென்னகத்தின் தென்றல் நெட்டைக்கின் இசை குயில், வெளியில் தெரிவது ஒரு ரூபம், உள்ளே இருப்பது விஸ்வரூபம். போதும்பா, போதும் போதும் போதும். இந்த பயங்கரமா பில்டப் கொடுப்பீங்களே புலி, நீ போ. அடுத்ததாக பாட வருவது மோகன் and Manju from sales team. All the best. டேய் கட்ட, நான் அசந்த நேரத்துல தட்டி தூக்கிட்டானடா. என்ன மாமா பண்றது? போட்டியில சாதாரண ஆட்களை ஓட்டுற வரைக்கும் ஓகே, அதிகாரிகள்லாம் உள்ள பூந்துட்டா எங்கிருந்தாலும் வாழ்க. தந்தன தந்தன தேன தந்தன தான தந்தன தந்தனே தந்தனா. ஆஹா, சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது தீர்ந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது
சந்தம் இருக்குது கவிதை பாட நேரமில்லடி ராஜாத்தி. ஆஹா ஆஹா ஆஹா, மோகன் அழுங்காம பாடுறதும் மஞ்சு குலுங்கி குலுங்கி பாடுறதையும் பாக்குறப்ப கரகாட்டக்கார ராமராஜனையும் கனகாவையும் பார்த்த மாதிரி இருக்கு. டேய், எதுக்குடா இந்த தேவையில்லாத விளம்பரம்? நாங்க என்னவோ கரகாட்டக்காரன் படம் பார்த்ததே இல்லாத மாதிரி சொல்ற. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன மாமா. அடுத்ததாக பாட வருவது ஸ்வேதா. மதனே, அந்த பொண்ணு உன்னை பார்த்து தான் பாடுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. டை டை டை, உன்னை பார்த்தாண்டா பாடுது. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. கவனி. ரொம்ப நல்ல பாட்டு ஸ்வேதா. ஒண்ணும் தெரியாத பாப்பா உள்ளார போட்டாலும் தாப்பா. என்ன மஞ்சு சொல்றீங்க? எதை கேட்டாலும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிற. ஆனா சான்ஸ் கிடைச்சா வெளுத்து வாங்குற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூப்பரா பாடுற ஸ்வேதா. எல்லாம் ஒரு கேள்வி ஞானம் தான். எங்களுக்கு மட்டும் பாம்பே ஞானமா? அடுத்து பாடுபவர் கட்டதுரை from sales. கட்ட ஆசீர்வாதம்டா, ஆசீர்வாதம்டா. பூமி என்ன சுத்துதே, பூம நெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறான் கைய கட்டி நிக்குதே. டமேஜான பீசு நானே, ஜோக்கரிப்போ ஹீரோவான, காஞ்ச மண்ணு ஈரமான, சாஞ்ச தூணு நேரான. என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நீரானது, சீரோவும் இப்போ நூறானது, அடநூறானது. என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நீரானது, சீரோவும் இப்போ நூறானது, அடநூறானது. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த பாடலை பாட வருவது நம்ம அரக்கோணம் அன்பு from sales. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். மக்களுக்கு நல்ல மெசேஜ். நன்றி நன்றி நன்றி. சூப்பரா பண்ணுங்க அன்பு. கலக்கிட்ட மாமா. உங்க அளவுக்கு இல்லடா, விட்றா. அடுத்து பாட வருவது மதன் from hardware team. All the best. சொல்லத்தான் நினைக்கிறேன்,
உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, நான் 10 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன். உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தம் கட்டி பாடினேன், எப்படி இருக்குன்னு கருத்து சொல்லாம கிளம்பிட்டேன். உண்மையை சொல்லு, நான் பாடினது அவ்வளவு நல்லா இருந்தது. இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, நான் பாட பாட உன்னை அறியாம உன் கண் கலங்குச்சு, அதனாலதான். பிடிச்சிருக்கா? என்ன முறைக்கிற? ஏதாவது பேசுமா. மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுனா சில பேருக்கு சந்தோஷம் போல. என்னது? இல்ல, என்ன வெறுப்பேத்தி பாக்குறதுல அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம்? யாரு யார வெறுப்பேத்தனது? அவர் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு பாடுவாரு, நீங்க எதிர்த்தாப்ல என்னையே தந்தேன் உனக்காகன்னு உருகுவீங்க. இத நாங்க கை சூப்பிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? என்ன சுசன் இப்படி பேசுறீங்க? எனக்கு பாடுற ஐடியாவே கிடையாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துனீங்க, அதான் பதிலுக்கு நான் உங்களை வெறுப்பேத்தினேன். நாங்க சேர்ந்து பாடினது ஒரு தப்பா? சேர்ந்து பாடுனீங்களா? மாத்தி மாத்தில உருகுனீங்க. சரி, அதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க லவ் பண்றோம், ஒரு டுயட் பாடுறப்போ ஃபீட் பண்ணி பாடுறோம். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நானும் அவனை லவ் பண்றேமா. இன்னும் இந்த கதையை எவ்வளவு நாள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க? சாகுற வரைக்கும் சொல்லுவேன். என்ன பாக்குற? அவன் சாகுற வரைக்கும் சொல்லுவேன். காதல கம்பல் பண்ணி வாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? காதல? என்ன காதல்? யார் மேல காதல்? என்னதான் நீங்க போராடினாலும் கார்த்திகோட மனசு உங்களுக்கு கிடைக்காத சுசன். அது யாருக்குமா வேணும்? என்ன கார்த்திக உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போய் அவன் கூட 100 வருஷம் வாழ போறேன்னு நினைச்சியா? சேச்சே, அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இல்ல. அவனே ஓகேனாலும் அவன் எனக்கு வேணாம். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? உன்கிட்ட கோச்சிட்டு வந்து என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் உன்கிட்ட சமாதானம் ஆயிட்டு இல்லைங்க நான் லவ் பண்ணல சாரிங்கன்னு சொல்லுவான். என்ன நியாயம் இது? எங்களுக்கும் மனசு இருக்கு, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எமோஷனல்ஸோட விளையாடுறவனை விட பட்ட பகல கொலை பண்றவன் எவ்வளவோ பெட்டர். சுசன், கார்த்திக் முழு மனசோட லவ் சொல்லலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இங்க பாரு, முழு மனசோட சொல்லல, அரை மனசோட சொல்லலன்னா என்கிட்ட சொல்லாத. சரி, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, கார்த்திக் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். எப்படி? நீ அவன்கிட்ட சொல்லி அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல போறியா? காமெடி நல்லா இருக்கு. வேற என்ன வேணும் சுசன்? அவன் அழணும், எனக்கு பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படணும், அடிக்கிற அடியில ஓடி வந்து ஐ லவ் யூ சுசன் சொல்லணும். அப்ப நீ போடா, எனக்கு நீ வேண்டான்னு நான் சொல்லணும். என்ன சுசன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவனால நான் பட்ட டார்ச்சர் எனக்கு தான் ராஜி தெரியும். அதுக்குதான் நாங்க இத்தனை தடவை சாரி சொல்றோமே. மன்னிப்பெல்லாம் கிடையாது, தண்டனை கொடுக்கணும். கார்த்திக் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். அவன் தினம் உங்களுக்கு பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறான். இதை விட பெரிய தண்டனை அவனுக்கு என்ன வேணும்? என்னால உன்கிட்ட தோத்து போக முடியாது, புரியுதா? புரியல. ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு நீ, உனக்காக தானே என்ன வேணான்னு சொன்னா சூசன். உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். நான் விரும்பின ஒருத்தன் என்னை விட சுமாரான ஒருத்திய செலக்ட் பண்ணி என்ன இன்சல்ட் பண்ணிட்டான். அதுக்கு எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுங்கிறீங்களா? வேற யாருக்கு வேணாலும் கிடைக்கட்டும், ஆனா உனக்கு கிடைக்க கூடாது. என்ன சிரிக்கிற? இவ்ளோ கெட்ட எண்ணத்தோட யோசிச்சீங்கன்னா அது ஜெயிக்காத சூசன். அப்படியா? உங்களை அழிக்க நான் எதுவுமே பண்ண தேவையில்ல, உங்க எண்ணமே உங்களை அழிச்சிடும்.
நீ நினைக்கிற மாதிரி கார்த்திக்னு உன் கூட அப்படியே காலம் ஃபுல்லா வாழ போறது இல்ல. அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான் இல்ல போக வைக்கிறேன். அப்ப உனக்கு தெரியும் நீ பெருமைப்படுற காதல் ஒண்ணு இல்லைன்னு. அப்படியே அம்பிகாபதி அமராவதிக்கு அப்புறம் நாங்க தானே ஓவரா சீன் போடுறீங்க. அத நான் உடைச்சு காமிக்கிறேன். ஓஹோ, ஒழுங்கா சொன்னா உங்களுக்கு புரியாது. அப்ப பதிலுக்கு நானும் யாருன்னு காட்டதான் செய்யணும். என்ன ராஜி, ஆளை காலி பண்ணிடுவியா? உங்க முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டுறோம். நாங்க ஒரு பெஸ்ட் பேர். எங்கெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறோம். உனக்கு நிறைய சத்திய சோதனை வரப்போகுது. ரெடியா இரு. எழுதி வச்சுக்கோ. கார்த்திக் உன்னை விட்டுட்டு போயிடுவான். என்ன மாதிரி கோவமா தனியா நீ நிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வரட்டா?